Techno அவங்களோட POVO சீரிஸ்ல 15000 ரூபாய் பிரைஸ்ல ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அந்த கேமிங் ஸ்மார்ட் போனுக்கு ஏத்த மாதிரி நிறையவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் சொதப்பலாவும் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த பிரைசிங்க்கு போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேற லெவல்ல இருந்து பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். Hello friends, welcome back to DBZ. இந்த Techno POVO 3 ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பெரிய பல்ஜான ஸ்மார்ட் போன் ஆயிருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். என்ன காரணம் அப்படின்னா கரெக்டா அக்யூரேட்டா இந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணல, திக்னஸ் எவ்வளவு இருக்கும்னு மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் இந்த போன்ல ஒரு 7000 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த போன் கொஞ்சம் வந்து பல்கா தான் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது போக இந்த போன்ல இந்த கேமிங் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்காக நிறையவும் பண்ணிருக்காங்க. இங்க வழக்கம் போல இங்க டிசைன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா Techno POVO 2ல இருந்து சில விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். போன டைம் இருந்ததை விட இந்த டைம் கொஞ்சம் செட்டப்ஸ் மாறி இருக்கு. இங்க நமக்கு போன்ல பின்னாடி கேமரா மாடல்ஸ்னு எதுவும் இல்லாம ஒரு 3 கேமரா இருக்கக்கூடிய செட்டப் அப்படியே சாம்சங் ஒரு வகையில பார்த்த மாதிரி இருக்கும். அந்த சாம்சங்கோட டிசைன்ல இன்ஸ்பயர் ஆகி பண்ணதுதான் அது. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாவும் இல்ல, பாக்குறதுக்கும் நல்லா இருந்தது. டிசைன் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க. பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பேக்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க, ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ ஓவரால் செட்டப் நல்லா இருந்தது. இங்க போன்ல இன்டர்னல் செட்டப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து டுவெல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட் குவாலிட்டிக்கு இன்னும் பெட்டர் பண்ணுங்கிறதுக்காக இன்னும் ப்ரீமியம் செக்மெண்ட்லயே நிறைய பேர் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்கும் போல இங்கே டுவெல் ஸ்பீக்கர் செட்டப் ஒரு ஒர்த்தான பாயிண்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த போன்ல ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஒரு பல்ஸ் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பிரைசிங்ல சில விஷயங்களை பிரைஸ் கட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ற மாதிரி தான். இங்க அமலட்லாம் இல்ல, இங்க கொடுத்துருக்கிறது எல்சிடி பேனல் மட்டும்தான். அதுல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா கேமிங் போன் அப்படின்னு வரும்போது இன்னுமே டிஸ்பிளேல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த டச் சாம்பிளிங் ரேட் எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசா இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா இப்போதைக்கு இந்த டிஸ்பிளே ஒரு ஒர்த்தான டிஸ்பிளேவா இருக்கும் அப்படிங்கறத நம்பலாம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த கேமரா செட்டப்ஸ் அப்படின்னு வரும்போது பிரைமரியா ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார் இருக்க போது அப்படிங்கிறது தெரியும். 3 கேமரா இருக்கக்கூடிய ஒரு செட்டப் தான் இங்க போன்ல கொடுக்க போறாங்க. ஆனா இங்க அடுத்து இருக்கக்கூடிய 2 சென்சார்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. வழக்கம் போலதான் 50 கொடுக்குறாங்கன்னா அடுத்து ஒரு 8 அப்புறம் ஒரு 2 இந்த மாதிரியான செட்டப் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அதோட பிரைசிங் செக்மெண்ட் அவ்வளவு இருக்கு. இந்த பிரைமரி சென்சார் பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய போட்டோஸ்க்கு இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல போட்டோஸோட அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு இங்க ஃபுல் ஹெச்டி வரைக்குமான வீடியோஸே ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓவரால் செட்டப்ஸ் இதுதான். ஃப்ரண்ட்ல அதே மாதிரி பஞ்ச் ஹோல்ல ஒரு செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 8 மேப்ஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லீக் போயிருக்கு. ஆனா 16 இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த ஸ்மார்ட் போன்ல மெயினா இதோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருந்ததுன்னு சொல்லலாம். என்னன்னா இங்க வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காதது ஆனா ஓகே அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் அதோட சிப்செட்னு சொல்லலாம். இங்க நமக்கு ஹீலியோட G88 பர்ஃபார்ம் பண்ணுது, மாலி G52 ஜிபியோட. இது வந்து ஒர்த்தான சிப்செட்டான்னு கேட்டா ஓகே, இந்த செக்மெண்ட்ல ஓகே. ஆனா கேமிங் போன் அப்படின்னு சொல்லும் போல இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் இந்த சிப்செட்டை விட பெட்டரான சிப்செட் குறைஞ்சபட்சம் G96 அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேசியிருக்கலாம். ஆனா G88ங்கிறத பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ஓகே, 15000 ஓகேன்னு சொல்லலாம். ஆனா இந்த கேமிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நம்மளை கிளப்பி விட்டு போட்டு G88 கொடுக்கறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல வந்து நமக்கு இன்னும் சில விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இந்த ஹைப்பர் இன்ஜின் 2.0 டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி இந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த சிப்செட் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கம் போலதான் நார்மல் போன்ஸ்ல அந்த G88 பர்ஃபார்ம் பண்றதை விட 1-2 பாயிண்ட்ஸ் வந்து இங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து இந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப ரொம்ப பெட்டரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்மார்ட் போன்ல மெயினா எனக்கு வந்து பிடிச்சிருந்தது இங்க இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா. இந்த கேமிங்காக இவங்க ஒரு ஸ்பெஷல் மோட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்றதுக்காக 4D வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமா நம்ம என்னன்னா கேம்ஸ் விளையாடும் போது அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணும் போதுல கொஞ்சம் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அது கேமிங் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைப்பான ஒரு செல்லிங் பாயிண்ட் அண்ட் அட்ராக்டிவ் பாயிண்டாக வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கேம் விளையாடும் போதுல அந்த கேமர்ஸ்க்கு ஒரு சின்ன பூஸ்ட் அப் ஃபீல்லாம் தரும். அந்த வகையில இதெல்லாம் ஓகேன்னு தோணுச்சு. முதலே சொன்ன மாதிரி இந்த போன்ல 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. இந்த ஓவரால் செட்டப்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. Techno POVO 2ல இருந்து POVO 3 கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். நிறைய விஷயங்கள்ல ஓவரால் நல்லா தான் இருந்தது செட்டப். இப்போதைக்கு லீக்டா வந்து கவரான விஷயங்கள் ஓரளவுக்கு அபிஷியலான விஷயங்களும் இதுதான். இந்த போனோட பிரைசிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பேஸ் வேரியன்ட் ஒரு
64 அப்படிங்கிற இது வந்து ஒரு 11,000 12,000க்கும் அதுக்கு மேல அந்த 6 128 அப்படிலாம் போகும்போது ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் இந்த போனோட பிரைஸ் இருக்கலாம் அப்படிங்கறதான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன். இந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஓரளவுக்கு லீக் ஆனதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த போனோட விஷயங்கள் இவ்வளவுதான். இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு கொடுத்துருக்காங்க, சில விஷயங்களை கொஞ்சம் போன் செஞ்சிருக்காங்க, ஆனா ஓவரால் செட்டப் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. டெக்னோ போவோ யாராவது டெக்னோ சீரிஸ்ல வந்து உங்களுக்கு அதுல பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறதையும் வந்து சொல்லுங்க.